ஸ்ரீமதே ராமானுஜாய பந்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் இராமானுஜ முனி வேலம் மெய்மை கொண்டனல் வேத கொழுந்தண்டம் ஏந்தி குவலயத்தே வண்டிவன் ரேந்தது வாதியர்கால் உங்கள் வாழ்வற்றதே. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. அதாவது சார், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை துணை அமையும். இது எதனால சார் அமையுது அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல, அதாவது ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல முக்கியமா இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு 7ஆம் பாவ கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். அதுக்கு அடுத்து லக்ன பாவ கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து சுக்கிரனினுடைய ஆண் ஜாதகத்துல சுக்கிரனினுடைய கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் சார். இப்ப ஒருவருக்கு அசிங்க அவமானம் நேரணும் அப்படின்னா அதுக்கு 8ஆம் பாவ காரகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா செயல்படணும். இந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது சார் சமுதாயம் மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் வலி வேதனை அடையக்கூடிய அமைப்பை குறிக்குது. அதே நேரத்துல இந்த 8ஆம் பாவம் தொடர்புள்ள விஷயங்கள், அதாவது தொடர்புள்ள பாவங்கள் எப்படி இருக்கோ அதன் ரீதியாக ஜாதகருக்கு அசிங்க அவமானம் நேரும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 5ஆம் பாவம் அப்படிங்கிறது காதல் சம்பந்தமான விஷயத்தை குறிக்குது. அப்ப 5ஆம் பாவம் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தினுடைய ஒரு இயக்கத்துல இருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஜாதகருக்கு காதல் மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் கண்டிப்பாக வரும். அதே நேரத்துல ஒரு மரியாதை இல்லாத வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் உபநட்சத்திர அதிபதியாக சுக்கிரன் இயக்கக்கூடிய பாவங்கள் ஏதாவது ஒரு வகையில 2 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு அல்லது 6 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஜாதகருக்கு மனைவி மூலியமாக ஒரு ஒரு மகிழ்ச்சியோ ஒரு திருப்தியோ நிச்சயமாக இருக்காது. மாறாக ஜாதகருக்கு மனைவி மூலியமாக எப்ப பார்த்தாலும் ஒரு குடைச்சல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது மனைவி மூலியமாக ஒரு அசிங்க அவமானம், வாழ்க்கை துணை மூலியமாக அசிங்க அவமானம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இவங்களுக்கு அமைகிற மனைவி அப்படிங்கிறவங்க எப்ப பார்த்தாலும் ஜாதகரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். அதாவது நீ சம்பாதிக்கிறது பத்த மாட்டேங்குது, உன்னால எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல 7ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரனா அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலியமாக 8ஆம் பாவத்தினுடைய ஒரு தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஜாதகருக்கு மனைவி மூலியமாக அசிங்க அவமானம் தான். இது மட்டும் இருந்தா போதுமா சார் அப்படின்னா லக்னத்தினுடைய தொடர்பும் 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு நிச்சயமா இருக்கு. 3ஆம் பாவத்தினுடைய தொடர்பும் பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு நிச்சயமா இருக்கணும். ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகர் அனுபவிக்கும் யோகத்தை குறிக்குது. அப்ப லக்னத்திலேயே 8ஆம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு அந்த அசிங்க அவமானம் தான் எப்ப பார்த்தாலும் அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். அதுவும் இந்த சுக்கிரன் நட்சத்திரமாக உபநட்சத்திரமாக வந்திருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மனைவி மூலியமாக ஒரு அசிங்க அவமானத்தை ஜாதகர் அனுபவிப்பார். அப்ப இப்பேற்பட்ட ஜாதகங்கள் எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்தை டிகிரியின் அடிப்படையில கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில லக்னம் நின்ற நட்சத்திரம் என்ன, உபநட்சத்திரம் என்ன, லக்னம் மட்டும் கிடையாதுங்க, 12 பாவங்களுக்கு உண்டான உபநட்சத்திர அதிபதி யாருன்னு கண்டுபிடிச்சாதான் நான் சொன்ன இந்த விதிமுறையை உங்களால ஃபாலோ பண்ண முடியும். இல்ல சார், எனக்கு 7ஆம் பாவம் துலா ராசியில் அமைஞ்சிருக்கு, அந்த துலா அதிபதியே சுக்கிரன் தான், அவரே 7ஆம் பாவத்துல இருக்கார், அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வையும் இருக்கு சார், எவ்வளோ இருக்கிற எனக்கு என்னுடைய மனைவி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு செய்யறாங்க சார். எப்ப பார்த்தாலும் மனைவி என்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் சொல்லணும்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்க சார். இதெல்லாம் எதுக்கு சார்? நம்ம பாரம்பரிய முறையில ஜாதகம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்துதான் தெரிய வருது என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க உங்க ஜாதகத்தை சரிவர பார்க்கல அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப 7ஆம் பாவ உபநட்சத்திரம் என்ன, அது சுக்கிரனா அமைதா, சுக்கிரன் 8ஆம் பாவத்தினுடைய தொடர்புல இருக்கா அப்படிங்கிறது நிச்சயமா. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த மனைவி மூலியமாக ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அமையாது. அதனால
ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைங்க. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது சும்மா கடந்து போகக்கூடிய விஷயம் வந்து கிடையாது. இந்த திருமணம் அப்படிங்கிறது லைஃப்ல செகண்ட் பெர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது தான் திருமணம். இப்போ இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, சும்மா நெட்லயே பார்த்தீங்கன்னா அந்த 10 பொருத்தம் வந்து பார்த்துடுறாங்க. இந்த 10 பொருத்தத்துல சார் 7 இருக்கு, 5 இருக்கு, 8 இருக்கு, இவங்களா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் தெரிய வருது மனைவியினுடைய கேரக்டருக்கும் கணவனினுடைய கேரக்டருக்கும் துளி அளவு கூட ஒத்தே போகாது அப்படின்னு. இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்து சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னா அது வந்து செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது பொருத்தம் தானே, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிம்பாங்க. எல்லா பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே வரும். அதனால தயவு செஞ்சு இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு நண்பர்கள் வந்து ரிஸ்க் எடுக்காம ப்ராப்பரா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு வரக்கூடிய பெண்ணினுடைய ஜாதகத்தையும் ப்ராப்பரா ஆய்வு செஞ்சு அதுக்கடுத்து திருமண பொருத்தம் எவ்வாறு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே அதுதான். அப்போ இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், ஆன்லைன் வகுப்பு இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட வகுப்புல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.